ஏர் இந்தியா விமான விபத்து. கரெக்டா போன மாசம் ஜூன் 12ஆம் தேதி குஜராத்ல இருக்கக்கூடிய அகமதாபாத்ல இருந்து ஏர் இந்தியா 7878 போயிங் ரக விமானம் வந்து குஜராத்ல இருக்கக்கூடிய அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து கரெக்டா லண்டனுக்கு வந்து புறப்பட்டதுங்க. அது புறப்பட்ட சிறிது மணி நேரத்திலேயே அது வந்து விபத்துக்குள்ளாச்சு. அப்படி விபத்துக்குள்ளானதுல அந்த விமானத்துல பிரயாணிச்ச 242 பேர்ல 241 பேர் வந்து இறந்து போயிட்டாங்க. ஒருத்தர் மட்டும் தான் உயிர் தப்பிச்சிருக்காரு. அவரோட பேர் வந்து விஸ்வேஷ்குமார் ரமேஷ் அப்படிங்கிற நபர். அவரை பத்தி நமக்கு தெரியும். சோ அதுக்கப்புறம் அந்த விமானம் போய் ஹாஸ்டல்ல விழுந்தது இல்லையா, அந்த ஹாஸ்டல்ல கிட்டத்தட்ட ஒரு 19 பேர் ஸ்டூடெண்ட் அவங்க இவங்கன்ட்டு 19 பேர் இறந்து போயிருக்காங்க. மொத்தமா ஒரு 260 சம்திங் வந்து இறந்து போயிருந்தாங்க அந்த கோர விபத்துல. அது சம்பந்தப்பட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் இப்ப வெளியே வந்திருக்குங்க அபிஷியலா. கரெக்டா 1 மந்த் கழிச்சு ஏர்கிராஃப்ட் இன்வெஸ்டிகேஷன் பேரியோ வந்து ஒரு மிட் நைட்லங்க ஒரு ரிப்போர்ட்டை வந்து வெளியிட்டு இருக்காங்க. முதற்கட்ட அறிக்கை அப்படின்ட்டு ஒரு 15 பக்கத்துக்கு. இந்த ஏர்கிராஃப்ட் இன்வெஸ்டிகேஷன் பேரியோ வந்து அந்த விபத்துக்குள்ளான ஃபிளைட்ல இருந்திருக்கக்கூடிய அந்த பிளாக் பாக்ஸ் டேட்டாவை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அவங்க வந்து கள ஆய்வு நடத்தி அதுக்கப்புறம் விசாரணை பண்ணி இப்போ ஒரு டேட்டாவை வந்து வெளியிட்டு இருக்காங்க. போன மாசம் 12ஆம் தேதி ஜூன் 12ஆம் தேதி அந்த ஏர் இந்தியா ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகி ஒரு 180 நாட் ஸ்பீட்ல வந்து போயிட்டு இருக்கு. அது வந்து பெர் ஹவருக்கு கால்குலேட் பண்ணோம்னா 333 ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு பெர் ஹவருக்கு அந்த ஃபிளைட். அந்த சமயத்துல வந்து அந்த இன்ஜினுக்கு போகக்கூடிய அந்த எரிபொருள் சப்ளை என்பது தடைப்படுதுங்க. ஸோ அதன் காரணமாக 2 இன்ஜினும் பழுதடையுது, அதாவது ப்ராப்ளம் ஆகுது. பிரேக்கிங் நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா, அதாவது அந்த ஃபிளைட்ல அந்த பிளாக் பாக்ஸ் அப்படிங்கிற அந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய அந்த ரெக்கார்டிங்ஸ்ல வந்து என்ன கேட்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு ரிப்போர்ட்டா வெளியே வந்திருக்கு இல்லையா, அதுல வந்து என்ன சொல்லப்பட்டு வந்திருக்குன்னா, அதாவது ஒரு பைலட் வந்து அந்த ஏர் இந்தியா ஃபிளைட் டேக் ஆஃப் ஆன பிறகு சிறிது தூரம் போன பிறகு ஒரு பைலட் வந்து கேட்கிறாரு, டிட் த கட் ஆஃப் அப்படின்ற அந்த வார்த்தையை வந்து மென்ஷன் பண்றாரு. ஆக்சுவலா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க வந்து எரிபொருள் போகக்கூடிய அந்த பட்டனை வந்து ஆஃப் பண்ணீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஸோ பக்கத்துல இருக்கக்கூடிய பைலட் வந்து இல்ல நான் ஆஃப் பண்ணல அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. அப்புறம் 2 பைலட்ஸோ எப்படியாச்சும் அந்த இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ண வச்சணும் அப்படின்ட்டு அவங்க போராடும் போது ஒரு இன்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு இன்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆகவே இல்லை. அதை வந்து மேற்கொண்டு அதை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க வந்து முயற்சிக்கும் போது இந்த கோர விபத்து என்பது கடந்த மாசம் வந்து நடந்தது. அந்த ஃபிளைட்ல வந்து எமர்ஜென்சி டைம்ல வந்து ஒரு சிஸ்டம் இருக்கு, ராட் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த ராட் சிஸ்டம் வந்து அந்த ஏர் இந்தியா ஃபிளைட்ல வந்து ஆக்டிவேட் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் இந்த கோர விபத்து என்பது நடந்திருக்கு. ஏன்னா அந்த ராட் சிஸ்டம் என்பது ஒரு போதுமான ஹைட்ல இருக்கும்போது ஆக்டிவேட் ஆச்சுன்னா அந்த ஃபிளைட் வந்து சேஃப் லேண்டிங் வந்து பண்ண முடியும். பட் அந்த ஏர் இந்தியா ஃபிளைட் வந்து சொற்ப சில ஹைட்லயே இருந்ததால அந்த ராட் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகும் பிரோஜனம் இல்லாம போயிருக்கு. முதற்கட்ட அறிக்கை தான் இப்ப இணையத்துல வந்து பிரேக்கிங் நியூஸா போயிட்டு இருக்கு. இந்த நிலையில வந்து சில பைலட்ஸ் இருப்பாங்க இல்லையா, எக்ஸ்பர்ட் பைலட்ஸ், அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஃபியூவல் கட் ஆஃப் பட்டனை வந்து ஆஃப் பண்றது வந்து அவ்வளவு சுலபம் கிடையாது. ஸோ யதார்த்தமா கைப்பற்றி தெரியாதனமா ஆஃப் பண்ற மாதிரியான பட்டன்ஸ் அது வந்து கிடையாது. அது வந்து ஒரு லாக்கிங் இருக்கக்கூடிய ஒரு பட்டன்ஸ். ஸோ ஒரு 3 ஸ்டெப்புக்கு அப்புறம் தான் அந்த ஃபியூவல் கட் ஆஃப் வந்து பண்ண முடியுமா ஃபிளைட்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது எப்படி வந்து பைலட்ஸோடைய தவறாக இருக்கும்ன்றது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. இதே சமயத்துல வந்து 2 விதமான விவாதங்கள் வந்து போயிட்டு இருக்கு இப்ப இணையத்துல. ஒரு பக்கம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த பைலட்ஸ் வந்து தப்பு செஞ்சிருப்பாங்கன்ற மாதிரி ஒரு கோணத்துல வந்து பேசிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் வந்து கிடையாது, இது வந்து ஃபுல்லா அந்த பட்டன்ஸ் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ப்ராப்ளத்தால தான் ஏற்பட்டிருக்கு அப்படின்ட்டு 2 பக்கங்களாகவும் பேசிக்கிட்டு வராங்க இப்ப இணையத்துல.